அம்மா வரத்துக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? செப்பல் மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. இன்றைக்கி வேறு தமிழ் புத்தாண்டு. என்னையும் நிலாவையும் விட்டுட்டு எங்கள் அம்மாவும் நிலாவோட அம்மாவும் தேட்டருக்கு போகிறாங்க. நானும் நிலாவும் தான் நிலாவோட வீட்டில் தனியாக இருக்க போகிறோம். இன்றைக்கி எப்படி தான் விளையாட போகிறோன்னு தெரில. ஆனால் எப்படியா இருந்தாலும் விளையாண்டு இந்த பொழுதை நம்ம இன்றைக்கி நல்லா தூக்கிடணும். அவ்வளோதான். அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவே இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரெடி ஆயிட்டாடி? ரெடி ஆயிட்டம்மா. போகலாமா? டக்கு டக்குன்னு வாயாண்டி இப்படி சொங்கியாட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க. நின்று இருக்க. ரெடி ஆகிட்டு நீயும் வந்து என் கூட வந்து ஷூ போனேன்னு ஒரு இது விவசி கிடையாதா? எழுந்து வா, நான் போகிறேன். முன்னாடி போகிறேன், டக்குன்னு வந்துருப்பேன். ஐயே, என்னது அம்மா என்ன உட்கார சொல்லிட்டு அம்மா திடீர்னு வந்து திட்டிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரியலையே. போகலாம். இது நிலா போல வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. ஓய் நிலா, வாடி டக்குன்னு. ஏய் வா. அம்மா வந்துட்டம்மா. ஏம்மா இப்படி கத்துற? அம்மா ஃபோன் எடுத்தியாம்மா? ஃபஸ்ட்டு நிலா அம்மாவுக்கு ஃபோன் போட்ட பிறகு தானம்மா அவங்க கூட போக முடியும். ஆமாம்ல, போய் ஃபோன் எடுத்துட்டு வா. சரிம்மா போகிறேன். ஐயோ, இவகிட்ட ஒன்று சொன்னால் கேட்கவே மாட்டிருக்கோம். இந்தாம்மா ஃபோனு. தேங்க்ஸ்ட்டு. நில்லுடி, நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன். சரிம்மா, நான் முன்னாடி போயிட்டுருக்கேனே, ஃபோன் போட்டு சொல்லுமா. சரிடி, நீ போ. சரி, ஃபோன் போட்டு சொல்லுவோம் நிலாம்மாவுக்கு. ஹலோ நிலாம்மா, நான் தான் துளசி அம்மா பேசுகிறேன். நீ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுன்றதுனால நிலாவையும் துளசியும் உங்கள் வீட்டில் அப்படியே விட்டுட்டு நீங்களும் நானும் மட்டும் அப்படியே சும்மா ஜாலியாக இன்றைக்கி தானே இந்த மாதிரி நாளில் தானே டைமே கிடைக்குது. நீங்களும் நானும் சும்மா அப்படியே தேட்டருக்கு போயிட்டு வரலாமா? அப்படியா? சரி நம்ம போகலாம். இதோ வரேன். இப்போ வந்துட்டா இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. நான் சும்மா அப்படியே ரெடியாகி சமையல் தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வாங்க, கரெக்டாக போகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படியா? சரி. ஏய் துளசி, இங்கே வா. ஓடிட்டா பாரு. இங்கே வா, இதை போய் வீட்டில் வச்சுட்டு வா. இதோ வரம்மா. இந்த புள்ள வீட்டில் வச்சு விட்டு வரத்துக்கு இம்புட்டு நேரம் ஆக்குறா பாரு. வாடி, டக்குன்னு டைம் ஆகிட்டு இருக்குன்றேன். இதோ வந்துட்டுமா. சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். போ. ஓகேம்மா. அப்பா, நம்மளும் போவோம். அம்மா வேகமாக ஓடுறா பாரு. நிலாம்மா, வீட்டில் இருக்கீங்களா? என்னாச்சும்மா இப்படி கத்திட்டு இருக்க? உள்ளே இருந்து யாருமே வரலையா? ஆமாண்டி, நீ உள்ளார போய் பாரு. ஏய் நிலா, வெளியே வாடி. நில்லுமா, நான் போய் செப்பல் கழட்டி விட்டு உள்ளார போய் பார்க்குறேன். சரியா? நான் போய் செப்பல் கழட்டி விட்டு வரேன். அதுலேயே கூப்பிட்றேன்டி. நிலாமா, யாரும் நம்ம அம்மாவை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. துளசியோட அம்மா. துளசி அம்மா, நான் பால்கனியில் இருக்கேன். இங்கே பாருங்கம்மா. இங்கே பாருங்க. என்ன நிலாமா, வீட்டில் இருக்கீங்களா? வந்துட்டம்மா. ஓய் துளசி, நான் பால்கனியில் இருக்கேன். இங்கே பாரு. இங்கே இருக்கியா? அம்மா மேலே பாராம்மா. இங்கே இருக்கியாம்மா? உங்கள் அம்மா எங்கடா? எங்கள் அம்மா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் உங்களை அப்படியே வர சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வரையும் போயிருக்காங்களா? உங்களை அப்படியே பின்னாடியே வர சொன்னாங்க ஆண்டி. அப்படியாடா, நான் போகிறேன். பாரு நிலா, துளசியை பற்றி உனக்கே தெரியும், ரொம்பவுமே சுட்டிக்காரி. அவகிட்ட பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரிங்க ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னதான் இப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாங்களே எங்கள் அம்மா. நானும் உள்ளார வரேன்டி. அவளே கீழே இறங்கி வரலட்டுக்குது. வண்டியாடி? ஆமாம். ஏன்டி என் வீட்டுக்கு வந்திருக்க? உங்கள் வீட்டில் தானே கொஞ்சம் நல்லா பெருசாக இடம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் விளையாடலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அங்கே போய் விளையாடலாம். என் வீட்டுக்கு வந்திருக்க? இங்கே பாரு, பேய் வீடாட்ட கிடக்குது. அதிலலாம் விளையாண்டா ஒன்றுமே கிடையாது. அங்கே போனால் புது புது பொருட்களாக இருக்கும். உடஞ்சிச்சின்னா அம்மா என்னை பிடிச்சி திட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் உன் வீட்டுக்கு போய் விளையாடலாமா? சரிடி, வா போகலாம். ஆனால் உன் ட்ரெஸ்ஸு நிஜமாமே செம்மையாக இருக்குடி. உன்னோட மட்டும் என்ன செம்மையாக தான் இருக்குது. வா போகலாம். எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் வீடு திறந்து உள்ளார போக வேண்டியதில்லை? ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன்க்கா இந்த மாதிரி கடுப்பேற்றாதீங்கக்கா. நீங்கள் காணோன்னு அம்மா நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா? சரி, நானே நிலாக்கா கூப்பிட்றதுக்கு தான் நான் போயிருந்தேன். சரி வாங்க, நம்ம விளையாடலாம். நம்ம வீட்டுக்குள்ளார போய் விளையாடலாமா? சரிக்கா. நான் பாருங்க, இதெல்லாம் நம்ம வீடு மாதிரி. அழகாக கதவு திறந்துட்டு உள்ளார வாங்க சொல்லிட்டேன். அக்கா, உங்கள் வீடு செம்ம அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கூரை வீடு மாதிரி இருந்தது. உள்ளார வந்தோடனே அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குதுக்கா. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அது என்னென்னா, அது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி கூரை வீடு தான் இது. ஆனால் அப்படி நல்லாவே இல்லை. எல்லார் வீடுமே பெருசாக இருக்குது. இந்த புள்ள நிலாவோட வீடெல்லாம் அம்மா பெருசாக இருக்கும் தெரியுமா? அதனால தான் அம்மா கிட்ட உள்ளார மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது எல்லாமே ரியல் தான். ஆனால் அந்த ட்ரா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அட்டை மயில் இருக்குது, அது மட்டும் பேட்டி. அது மேலே ஏறி வேணால் உட்காந்துக்கலாம். அது சும்மா விளையாடுற மாதிரி தான், அவ்வளோதான்.
இங்கே பாருடி, வெளியே இருக்கிற கட்டிலோட உள்ளார இருக்கிற கட்டில் அழகாக இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம், இங்கே தான் நானும் தூங்குவேன். அதே போல் இங்கே பாரு, ஏரியெல்லாம் உட்காரலாம். என்னோட நாய்க்குட்டி இங்கே தாண்டி இருந்தது, வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீலு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடி, டக்குன்னு வா. ஆமாப்பா, இங்கே இருக்கிற கட்டில் நல்லா தான் இருக்குது. மேலே அந்த புள்ள பாரு, பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா, நல்லா தான் இருக்குது. ஏறி உட்காரும். இங்கே பாருங்கள், எல்லாம் கீழே இறங்குங்க. அக்கா கொஞ்சம் படுத்து பார்க்குறேன் நல்லா இருக்கான்ட்டு. சரிங்கக்கா. நல்ல பசங்களாம் கீழே இறங்குங்க. என்னங்கடி இது, கீழே இறங்க சொன்னால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க? அக்கா, அப்புறம் என்னக்கா பண்ணுறது? அப்புறம் சும்மா நின்றுட்டே இருக்க முடியும், அதான் ஏறி உட்காந்துக்கிட்டோம். அப்படியா? சரி சரி, அக்கா கொஞ்சம் படுத்து பார்க்குறேன். சரிக்கா. அப்பா, நல்லா குழு குழுன்னு இருக்குது தெரியுமா? நல்லா இருக்குது, நல்லா படுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா ஹே காய்ஸ், உங்களுக்கு எங்களோட கிச்சன் ரூமை காட்டுறேன் பார்த்தீங்களா? நீங்கள் எப்பயுமே என்னோடய வீட்டில் ஃப்ரண்ட்டு மட்டும் தானே பார்த்துருக்கீங்க, பேக்கில் தான் கிச்சன் எல்லாம் கிடக்குது. அதை வந்துட்டு காட்டுறேன், அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களேன். இந்த பக்கத்து ரூம் தான் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குதுண்ணா, ஆனால் அது வந்துட்டு நெக்ஸ்ட் ரூம் தான். நான் போய் காட்டுறேன், எல்லோரும் ஏஞ்சி வாங்க, நான் எங்கள் கிச்சன் ரூமை காட்டுறேன். அங்கேயும் ஒரு கட்டில் கிடக்கும், அங்கே போய் உக்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் ஹாயாக பார்க்கலாம். வாங்க. எங்கடி அந்த சுட்டீஸ் எல்லாம் காணோம்? அவங்களாம் அங்கேயே விளையாடுறேன்னு சொல்லிட்டு வராங்க. நீ இங்கே பாரு கம்னா. இங்கே பார்த்தியா என்னோடய கிச்சன்? இதுதான் கிச்சனு, செம்மையாக இருக்குதா? கட்டில்னு சொன்னால அது இதுதான் கட்டிலில் தான் எங்கள் அம்மா எல்லா ஜாமானையும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த பாரிதா எங்களோட கிச்சனே இதுதான். அவ்வளோ அழகாக இருக்குது பாரு. கொஞ்சம் நல்லா சிமெண்ட் மாதிரி இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா? இல்லை அந்த குட்டீஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு வரேன், விட்டால் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. அது இதுதான் உங்களோட கிச்சனாக்கா? ஆனால் செம்மையாக இருக்குக்கா. ஆனால் ஹாலோட இது நல்லா தான்க்கா இருக்குது. ஆனால் ஹால் இதோட செம்ம மேட்டராக இருக்குதுக்கா, செம்மையாக இருக்குக்கா. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க உங்களோட ஹவுஸை பார்த்து. அப்படியா? சரி, நம்ம வெளியே போய் விளையாடலாமா? எல்லோரும் ஏஞ்சுவாங்க, நம்ம வெளியே போய் விளையாடலாம். வீட்டுக்குள்ளாரே விளையாண்டா ஒரு மாதிரி தான் இருக்கும், வெளியே போய் விளையாண்டா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்க போகலாம், வாங்க வெளியே போகலாம். இதை பாருண்டி, வந்த உடனே படுத்துக்குதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியல துளசி, எப்படியாட்டி இத்தனோட வீட்டில் அம்மா பிரிசு இருந்தது? அதெல்லாம் உனக்கு புரியாது, வா நான் காட்டுறேன். பாரு, பாதி ஹாஃப் வந்துட்டு ஹாலிடே. இங்கே பாரு, அந்த கிச்சனுக்கான அந்த பிளாக் கலர் அந்த இதுவும் தெரியுது பாரு, இது வந்துட்டு ஹாலிடே அம்மா. இப்போ புரியுதா? நல்லாவே புரிஞ்சுதுடி. வா போகலாம். நம்ம சும்மா அப்படியே விளையாடலாம்டி, நம்ம பால் தூக்கி போட்டு விளையாடலாமா? வாடி விளையாடலாம். குட்டீஸ், விளையாட வரீங்களா? இல்லைக்கா, எங்களுக்கு நல்லா தூக்கம் வருது, நாங்கள் தூங்குறோம். நீங்களும் நிலாக்கா வேணால் விளையாடுங்க. அப்படியா? நீங்களாம் தூங்குங்க, பால் மேலே பட்டுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது, சரியா? சரிக்கா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அப்படியா? வாடி நம்ம விளையாடலாம். ஃபஸ்ட்டு நான் தூக்கி போடுறேன்டி, சரியா? சரிடி, தூக்கி போடு. தூக்கி போடேன்டி. இல்லடி, எனக்கு என்னமோ ரொம்ப பக்கமாக நிற்கிறோன்னு நினைக்கிறேன். நான் வேணா அங்கே போய் நின்றுக்கிறேன். சரிடி, இப்போ தூக்கி போடுறேன்டி. நான் பிடிச்சிட்டேன். இப்போ நான் தூக்கி போடுறேன். சரி, இப்போ நான் தூக்கி போடுறேன். இப்போ நான் அப்பா செம்ம டயர்டாகிடுச்சுட்டுவா. அவங்களால ஏறி போட்டு நம்ம போய் கொஞ்சம் அப்படியே படுத்துக்கலாம். நீ தான் எங்கள் போய் எனக்குலாம் டயர்ட் ஆகலை, நான் சும்மா போய் உட்காந்துட்டு இருக்கேன். நீ வேணா போய் தூங்கு, சரியா? சரிடி. காய்ஸ், எனக்கும் நீங்கள் தூங்குறத பற்றி எனக்கும் தூக்கம் வருது. இங்கே பேர் நிலா, நானும் வீட்டில் போய் தூங்குறேன், சரியா? அக்கா, நானும் துளசி அக்கா கூடயே போய் தூங்குறேன் வீட்டுக்குள்ளே போய். அப்படியே குட்டீஸ், நானும் வரேன், வாங்க. பாரேன், தூங்குறேன்னு போயிட்டு கதவு சாத்திட்டு உள்ளே போய் தூங்குது பாரேன். ஓகே. குட் பை காய்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.